வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி உலக அளவில் உலக வரலாற்றில் மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அதாவது மனிதர்களாக வாழ முடியாத ஒரு சூழலை ஒழித்து கட்டிய தினம் இந்த தினம். உலக அடிமை வாணிக ஒழிப்பு தினம் அல்லது அடிமை முறை ஒழிப்பு தினம் என்று இதை சொல்லலாம். மிக நீண்ட காலமாக மனிதகுலம் அடிமை முறைக்கு எதிராக போராடி இருக்கிறது. அடிமை முறை என்பது இன்றைக்கு நாம் கற்பனை செய்ய முடியாத துயரங்களை கொண்டது. வரலாற்றின் ஏடுகளில் அதை எடுத்து படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அடிமை முறை எப்படிப்பட்டது என்று. மனிதர்கள் ஆடு மாடுகளைப் போல விற்கப்பட்டு வாங்கப்பட்டு அவர்களுக்கு எந்தவிதமான மனித உரிமைகளும் இல்லாத விலங்கிலும் கீழான நிலைக்கு மனிதர்கள் வைக்கப்பட்டிருந்தது தான் அடிமை முறை. ஐரோப்பாவில் அது பரவலாக இருந்தது, இந்தியாவில் இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் கூட அது இருந்திருக்கிறது. அதாவது அடிமை முறையின் மூலமாக மனிதர்கள் பண்டங்களாக பொருள்களாக கருதப்பட்டார்கள். கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் விற்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், கப்பல்களில் ஏற்றப்பட்டு கண்டம் விட்டு கண்டம் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆப்பிரிக்காவில் ஐரோப்பியர்களால் பிடிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்களுக்கு அப்படி அடிமைகளாக குடும்பமாக கொண்டு செல்லப்பட்டார்கள். பெற்றோரிடமிருந்து குழந்தைகள் பிரிக்கப்பட்டார்கள், குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்கள் பிரிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு சித்திரவதைகள், மரணங்கள், பாலியல் கொடுமைகள் இது எல்லாமே அந்த மக்களுக்கு நிகழ்ந்தன. ஏனென்று கேட்க முடியாது. அவர்கள் எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்பிற்கும் உட்பட்டவர்கள் அல்ல. மாறாக யார் அவர்களை விலைக்கு வாங்குகிறார்களோ அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்களை விற்கலாம், அவர்களை துன்புறுத்தலாம், ஏன் அவர்களை கொலை கூட செய்யலாம். எந்த சட்டமும் அவர்களை தடுக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலை மனிதகுலத்தில் இருந்தது என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஆம், இருந்தது. அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தன. அடிமை முறையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டன. தமிழ்நாட்டிலிருந்தும் கூட இங்கு பல்வேறு விதமான நாடுகளுக்கு மக்கள் கொத்தடிமைகளாக சென்ற வரலாறுகள் ஒன்று. பிஜித்தீவில் கரும்பு தோட்டங்களில், அதேபோல் மலையகத்திற்கு, இலங்கையில் உள்ள மலையகத்திற்கு தேயிலை தோட்டங்களுக்கு மக்கள் இங்கிருந்து கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட வரலாறுகள் மனம் பதைக்க வைக்கின்றன. சயாம் ரயில் பாதையை போடுவதற்காக பர்மாவிற்கு இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கு செத்து மடிந்த வரலாறுகள் அப்போதும் படித்தால் நம் நெஞ்சை உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடிமை வாணிகம் இந்த உலகத்திலிருந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு நாளில் நடந்துவிடவில்லை. மிக நீண்ட ஒரு போராட்டத்தின் வழியாக, மிக நீண்ட ஒரு சட்ட போராட்டங்கள், மக்களுடைய போராட்டங்கள், உரிமை குரல்களின் வழியாக அடிமை முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்றைக்கும் நவீன அடிமை முறைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல்வேறு விதமான நூதனமான முறைகளில் மனிதர்களுடைய சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிற, அவர்களுடைய உழைப்பை அடிமைப்படுத்துகிற அடிமை முறைகள் இன்றைக்கும் கூட பல்வேறு நூதனமான மறைமுகமான வடிவங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவையும் சேர்ந்து ஒழிக்கப்படுகிற போதுதான் அடிமை முறையினுடைய உண்மையான துயரங்கள் ஒழியும். இன்றைக்கு பழங்காலத்து அடிமை முறையின் எத்தனையோ ஒரு வழிமுறைகள் மாற்றப்பட்டு விட்டன. நவீன நூதன அடிமை முறைகள் ஒழிக்கப்படுவதற்கும் அதற்கான சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் இந்த உலக அடிமைகள் தினம் பயன்படட்டும். அது வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நிகழ்காலத்தை மதிப்பிடுவதற்குமான ஒரு தினமாக அது அமையட்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக பேசுவது என்பது வேறு, மேடையில் பேசுவது என்பது வேறு, தனக்கு தோன்றுவதை எழுதுவது என்பது வேறு, புத்தகங்கள் எழுதுவது என்பது வேறு. இந்த துறைகளிலெல்லாம் எல்லோருக்கும் ஆர்வம் வந்து விடாது. ஆர்வத்தை வைத்திருக்கிற பலராலும் வெற்றி பெற முடியாது. மிகச் சிலர்தான் அந்த துறைகளில் வெற்றி பெறுகிறார்கள். நாம் பார்த்துருக்கிறோம், சின்ன வயதில் பேச்சு போட்டி நடக்கிற போது பேசுகிற பிள்ளைகள் அதற்கு பிறகு அதை விட்டு விலகி அதற்கும் தனக்கும் தொடர்பில்லாமல் போய்விடுவது உண்டு. அதே மாதிரி ஒரு 30-35 வயதில் மேடையில் பேசத் தொடங்கி கடைசி வரையிலே மிகச் சிறப்பாக ஒரு பேச்சாளராக விளங்கியவர்களும் உண்டு. நான் அறிந்த வரையில் ஓர் அதிசயம் என்று சொல்ல வேண்டுமானால் 11 வயதில் மேடையில் பேசத் தொடங்கி தொடர்ந்து 80 ஆண்டுகளாக மேடையில் பேசி
91வது வயதிலும் மேடையில் பேச்சாளராக, எழுத்தாளராக, ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் இருக்க முடியும், இருக்கிறார் என்றால் அது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள்தான். அவருக்கு டிசம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கு 91 வயது நிறைவடைகிறது. 1933ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அவர் பிறந்தார். 1944இல் தன்னுடைய 11வது வயதில் அவர் மேடையில் பேசினார். ஐயா பெரியார் முன்னிலையில் பேசினார். அவருடைய ஆசிரியர் திராவிடமணி அவர்கள்தான் அவரை பயிற்றுவித்து, அவர் கடலூரில் பிறந்தவர். ஐயா பெரியார் அவர்கள் கடலூருக்கு வந்திருக்கிற நாளில் இந்த சிறுவனை கொண்டு வந்து பெரியார் இடத்தில் அவர்தான் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி ஆசிரியர் வீரமணி அவர்கள் 11 வயதில் பேசினார் என்றால், மேடையில் ஒரு சின்ன இருக்கை போட்டு அதில் மேலே ஏறி நின்று பேசினார். ஏனென்றால் அவருடைய உயரத்திற்கு அந்த ஒலி வாங்கி எட்டாது. எனவே அன்றைக்கு அவர் அப்படி ஒரு ஸ்டூல் மீது ஏறி நின்று 11 வயதில் பேசத் தொடங்கியவர் இன்றைக்கும் மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் ஒரு கட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அந்த கட்சியின் சார்பில் பல கல்லூரிகளை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பது வியப்பான ஒன்றுதான். என்னதான் நமக்கு மன வலிமை இருக்கிறது, எனக்கு வயது தான் 60, ஆனால் உள்ளத்தினுடைய வயது 20 என்று சொன்னாலும் வயது ஏற ஏற அதனுடைய விளைவுகள் வந்தே தீரும். கொஞ்சம் நாளானதற்கு பிறகு எலும்புகள் தேயும், அந்த நடை உடைகளிலே வேகம் குறையும். இவையெல்லாம் இயற்கையானது தான். முன்பெல்லாம் 60 வயதே மிகப்பெரிய வயது என்று கருதப்பட்டது. இன்றைக்கு 70 வயது வரைக்கும் அப்படி இல்லை. 80க்கு பிறகுதான் கொஞ்சம் தள்ளாட்டம் வருகிறது. 80 வயதுக்கு மேலே சுறுசுறுப்பாக இருக்கிறவர்கள் குறைவு, இருக்கிறவர்களே குறைவு. சீனம், ஜப்பான் போன்ற நாடுகளில் 100 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் பலர் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நம் நாட்டை பொறுத்தளவு 80க்கு பிறகு ஒரு தளர்வு வரும். ஆனால் 91 வயது முடிகிற இந்த தருணத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது ஆசிரியர் அவர்கள்தான். அவருக்கும் ஏற்கனவே 2 முறை இருதய சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லுகிற அந்த அறுவை சிகிச்சை, மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தளர் நடை, உடல் குனிந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதே சுறுசுறுப்போடும் வேகத்தோடும் இன்றைக்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். பல செய்திகளை குறிப்பெடுத்து கொண்டு மேடைகளிலே பேசுகிறார். மருத்துவர்கள் அரை மணி நேரம் பேசினால் போதும் என்று சொன்னால் கூட ஐயா அவர்கள் ஏறத்தாழ 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் இயல்பாக பேசுகிறார். பேச தொடங்கியதற்கு பிறகு அந்த கருத்தின் வேகம், அதை சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் அவராலேயே கட்டுப்படுத்தி அரை மணி நேரத்தில் நிறுத்த முடியவில்லை. உடன் இருக்கிற உதவியாளர்கள், கட்சி தோழர்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறார்கள். ஆனால் ஆசிரியர் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர் பேசுகிறார், அவர் நடக்கிறார். ஒரு மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவர் நீண்ட நாள் வாழ்கிறார், உடல் நலத்தோடு இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி என்றாலும் அவருடைய வாழ்நாள், அவருடைய உடல் நலம் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிறது. மானமும் அறிவும் மனிதருக்கு தேவை என்பதை ஒவ்வொரு நாளும் அவர் உலகம் முழுவதும் சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே ஆசிரியரினுடைய பிறந்த நாள் 91 வயது அவருக்கு நிறைவடைகிறது. தொடர்ந்தும் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், சமூகம் நலம் பெற அவர் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்தலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க.
என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான்.
இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.